இங்க 2 பொண்ணுங்க 2000 அடி உயரம் இருக்க ஒரு பழைய டிவி டவர்ல ஏற வந்து திரும்ப இறங்கலான்னு போகும்போது அப்ப அந்த டவர்ல இருக்க ஏணி எல்லாம் அப்படியே சடசடன்னு சரிஞ்சு கீழே விழுந்துருது. சோ இதனால அந்த 2 பொண்ணுங்களும் அந்த டவர்லயே நல்லா மாட்டிக்கிறாங்க. சரி யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா போன்லயும் சிக்னல் இல்ல. சோ அப்பதான் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஐடியா ஒண்ணு வருது. அது என்னன்னா இவங்க கொண்டு வந்த ட்ரோன்ல நாங்க இப்படி மாட்டிட்டு இருக்கோம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சுட்டு அந்த ட்ரோனை இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா நேத்து இந்த பொண்ணுங்க கீழே விழும்போது அந்த ட்ரோன் இருக்க அந்த பேக்கும் ஒரு 50 அடி கீழே இருக்க ஒரு ஆண்டனா மேல போய் விழுந்திருக்கு. சோ அதை வேற எடுக்கணும். இப்போ அதை எடுக்கிறதுக்காக இதுல இருக்க ஒரு பொண்ணு இவங்க வச்சிருக்க கயிறை கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குறா. கடைசியா லாஸ்ட் வரைக்குமே இறங்கிடுறா. ஆனா இங்கதான் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கயிறு வந்துட்டு ஒரு 5 அடி பத்தல. சோ இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றானா அப்படியே எகிரி இந்த கயிறை விட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு எப்படியே அந்த ஆண்டனா மேல ஜம்ப் பண்ணிடுறா. அப்படி ஜம்ப் பண்ணவே அந்த பேக்கை எடுத்துட்டு இவ வச்சிருக்க செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எப்படியே அந்த பேக்கை அந்த கயிறுல மாட்டிடுறா. அப்படி மாட்டினவ என்ன பண்றானா ஒன்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி திரும்ப அந்த ஆண்டனால இருந்து ஒரு ஜம்ப் ஒண்ணு பண்ணி அந்த கயிறை எப்படியே பிடிச்சிடறா. அதுக்கப்புறம் மேல இருக்கிறவளும் இவள கொஞ்சம் கொஞ்சமா மேல இழுக்கிறா. அப்படி இழுத்துட்டு இருக்கும்போது சடனா கை வலிக்கு கயிறை விட்டுருவாளாம். ஐயோ அவ கீழே விழுந்துட்டாளா என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. பார்த்தா நல்ல வேலை அவ கீழெல்லாம் விழல, கயிறை பிடிச்சி தொங்கிட்டு தான் இருக்கா. சோ அதுக்கப்புறம் எப்படியோ அவளை மேல இழுத்துட்டு அந்த ட்ரோனை எடுத்து இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சுட்டு இந்த ட்ரோனை இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு அனுப்புறாங்க. இந்த ட்ரோனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோட்டல் கிட்ட போயிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு ஹைவேஸ் ஒன்னு இருக்கு. அதை மட்டும் கிராஸ் பண்ணிட்டு அந்த ட்ரோன் அந்த ஹோட்டலுக்குள்ள போயிடும். ஆனா இங்கதான் விதி விளையாடுது. என்னன்னா அந்த ட்ரோன் அந்த ஹைவேஸை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஹைவேஸ்ல வந்த ஒரு ட்ரக் இந்த ட்ரோன் அடிச்சு விட்டு போயிருது. அவ்வளவுதான், இப்போ இவங்களுக்கு இருந்த கடைசி ஒப்பும் போயிருச்சு. இதுல இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு சரிடி உன் கால்ல இருக்க இன்னொரு ஷூவை கழட்டி கொடு, நம்ம நேத்து பண்ண மாதிரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றா. ஆக்சுவலா நேத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்க சிக்னல் கிடைக்கல இல்லையா. சோ அதனால இவங்க போன்ல நாங்க இப்படி டவர்ல மாட்டிட்டு இருக்கோம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு மெசேஜ் ஒன்னு டைப் பண்ணிட்டு அந்த போனை இவங்களோட ஷூக்குள்ள போட்டு அந்த போன் கீழே போய் விழுந்தா கண்டிப்பா சிக்னல் கிடைச்சு இந்த மெசேஜ் போலீஸ்க்கு சென்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த போனை அப்படியே கீழே போட்டிருப்பாங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி நடந்திருக்காது. ஏன்னா அந்த போன் கீழே வந்து விழுந்து சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கும். சோ அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா ஷூக்குள்ள துணி எல்லாம் துருத்து அதுக்கப்புறம் கீழே போடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உன் ஷூவை கழட்டி குறி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா அவன் என்ன சொல்றானா என் ஷூ என் கால்லயே இல்லடி அப்படின்னு சொல்றா. ஒரு ஷூ உன் கால்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்போ இவ வந்துட்டு ஆனா நானே கீழே தானமா இருக்கேன் எப்படிமா என் ஷூ மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்னடி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன பெக்கி மறந்துட்டியா கொஞ்சம் கீழே பாருமா அப்படின்னு சொல்றா. என்னன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட் அந்த ஆண்டனா மேல செத்து போய் கிடக்கறா. அப்ப இவ யாரு அப்படின்னா இவ ஒரு இல்யூஷன். ஆக்சுவலி இங்க என்ன நடக்குது அப்படின்னா அப்ப இவ கை ஸ்லிப் ஆகி அந்த கயிறை விட்ட போதே அவ கீழே விழுந்து இறந்து போயிருக்கா. இவ்வளவு நேரம் அவ இவ கூட இருந்தது எல்லாமே இவளோட இமேஜினேஷன்.